ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பெஸ்ட் ஷேர்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இப்போ அந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஜாஜ் ஃபினான்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு நம்ம என்னென்ன ஷேர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியஸில் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் பஜாஜ் ஃபினான்ஸ் லாங் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்குமான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைட் ப்ராஃபிட்டபிள் நான் பேங்க் கம்பெனி. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா இவங்க போர்ட்ஃபோலியோவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. கன்சியூமருக்கு இருக்குது, எஸ்எம்இக்கு இருக்குது. அது போக இவங்க கமர்ஷியல் லெண்டிங்கும் பண்ணுறாங்க. அது போக வெல்த் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க. இதுதான் பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி பற்றி ஷார்ட்டான ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனியோட பிஸ்னஸை மூணாக நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம்: ஃபினான்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு நம்ம ஃபினான்ஸ் பார்க்கலாம். ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பயனராக இருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ ஃபினான்ஸு. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் இவங்க தான். அதே போக பார்த்தீங்கன்னா மோர் தென் 50 கேட்டகரிஸ்க்கு இந்த இதில் இவங்க பண்ணுறாங்க. எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் ரேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ்லேருந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட், அதே மாதிரி க்ராசரிஸ்க்கு. செகண்ட் கேட்டகரியில் பார்த்தோம்னா இன்சூரன்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் கார்ப்பரேட் ஏஜென்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு. எதுக்கெலான்னு பார்த்தோம்னா பஜாஜ் அலைன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், ஃபியூச்சர் ஜெனரலி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், பஜாஜ் அலைன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இதுக்கெல்லாம் இவங்க ஏஜெண்ட்டாக இருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்க்கு. தேர்டு இம்பார்ட்டண்டான கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். பஜாஜ் ஃபினான்ஸ் வெல்த் மேனேஜ்மெண்ட் சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு கான்செப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி சில டூல்ஸ் கொடுக்குறாங்க. அது எதை அசஸ் பண்ணுது கஸ்டமருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் ஃபார் சேவிங்ஸ்க்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இது பண்ணுறதுக்கு அந்த டூல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ராகுல் பஜாஜ் இவர் தான் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இவர் சேர்மனாக இருந்திருக்காரு 31 ஜூலை 2020 வரைக்கும். ராகுல் பஜாஜ் பார்த்தீங்கன்னா 10 ஜூன் 1938 பிறந்திருக்காரு. இவர் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அது போக கம்பெனியோட ஃபவுண்டராக இருந்திருக்காரு. ராகுல் பஜாஜ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் பஜாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸை ஹெட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, வேரியஸான ஒரு இதில் இவர் லீடராகவும் முன்னோடியாக இருக்கார். என்னென்ன ப்ராடக்ட்னு பார்த்தோன்னா இவர் மேனுஃபேக்சர் அண்ட் ப்ராடக்ட்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீஸு, இந்தியா அப்ராட்லேயும் இவர் ஒரு லீடராக இருக்கார். அது மட்டும் இல்லை, மோட்டரைஸ்டு 2 வீலர், 3 வீலர்ஸ், அப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ், எலக்ட்ரிக் லேம்ப்பு, விண்ட் எனர்ஜி, ஸ்பெஷல் அலாய், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட், ட்ராவல், ஜென்ரல் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ், இதுலேயும் இவர் ஒரு லீடராக இருக்கார். சஞ்சீவ் பஜாஜ் இவர் சேர்மன் ஃப்ரம் 1 ஆகஸ்ட் 2020 சஞ்சீவ் பஜாஜ் பார்த்தீங்கன்னா 2 நவம்பர் 1969 பிறந்திருக்காரு. இவர் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் இந்த கம்பெனிக்கு 1 ஆகஸ்ட் 2020 இவர் பிஇ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுவும் டிஸ்டிங்ஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் புனேல. எம்எஸ்சி மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. எங்கே டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக், யூகே. அண்ட் எம்பிஏ எங்கே பண்ணியிருக்காங்கன்னா ஹார்வர்ட் பிஸ்னஸ் ஸ்கூல், யூஎஸ்ஏ. மாதுர் பஜாஜ் இவங்க 19 ஆகஸ்ட் 1952 பிறந்திருக்காங்க. இவங்களும் நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த கம்பெனி. ராஜீவ் ஜெயின் இவர் 6 செப்டம்பர் 1970 பிறந்திருக்காரு. இவர் மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் இந்த கம்பெனியில். இவர் மேனேஜ்மெண்ட்டில் கிராஜுவேஷன் முடிச்சிருக்காரு. இவருக்கு 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கன்சியூமர் லெண்டிங் இண்டஸ்ட்ரியில். அது போக ராஜீவ் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட 8 இயர்ஸாக அசோசியேட் ஆயிருக்காரு. ராஜீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடில் ஒரு பெரிய ஒரு ஆம்பிஷன் க்ரோத் இருக்குது. இவர் கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான பங்களிச்சிருக்காரு. ராஜீவ் பஜாஜ் இவர் 21 டிசம்பர் 1966 பிறந்திருக்காரு. இவர் ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். இவர் இவரோட கிராஜுவேஷனில் ஃபஸ்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷனில் பண்ணியிருக்காரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில், யூனிவர்சிட்டி ஆஃப் புனேல 1988. அது போக இவர் மாஸ்டர்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் இன்ஜினியரிங் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கார். எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக் இன் 1991. இவங்களோட ப்ராடக்ட்ஸில் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்சியூமர் ஃபினான்ஸில் பார்க்கலாம். டியூரபிள் ஃபினான்ஸ், லைஃப் ஸ்டைல் ஃபினான்ஸ், டிஜிட்டல் ப்ராடக்ட் ஃபினான்ஸ், இஎம்ஐ கார்டு, 2 and 3 wheeler finance, personal loan,
loan against FD, extended warranty, gold loan, home loan, retail EMI, retailer finance, e-commerce, co-branded credit card, co-branded wallet. எஸ்எம்இ ஃபினான்ஸில் எந்தெந்த கேட்டகரிக்கில் இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஹோம் லோன், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, கோல்டு லோன், லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங், பிஸ்னஸ் லோன், லோன் அகேன்ஸ்ட் ஷேர், ப்ரொஃபஷனல் லோன், ஒர்க்கிங் கேபிட்டல் லோன், டெவலப்பர் ஃபினான்ஸ், யூஸ்டு கார் ஃபினான்ஸ். கமர்ஷியல் லெண்டிங்கில் என்னென்ன கேட்டகரிக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்டர் ஃபினான்சிங், லார்ஜ் வேல்யூ லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங், லோன் அகேன்ஸ்ட் செக்யூரிட்டிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் லெண்டிங், லைட் இன்ஜினியரிங் ஃபினான்ஸ், கார்ப்பரேட் ஃபினான்ஸ், வேர் ஹவுஸ் ஃபினான்சிங். கம்பெனியோட ஸ்னாப்ஷாட் பார்த்துடலாம். மார்க்கெட் கேப் வந்து 2,73,367 crores. சிஎம்பி அஸ் ஆன் 20/11/2020 பார்த்தீங்கன்னா 4,715. 52 வீக்கில் ஹை பார்த்தீங்கன்னா 4,923, லோ வந்து 1,783. ஸ்டாக் பிபைஇ பார்த்தீங்கன்னா 60.9, புக் வேல்யூ 569, டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.22%, ஃபேஸ் வேல்யூ 2. ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு எதை வச்சு நம்ம முக்கியமாக கன்சிடர் பண்ணுவோம்னா அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வச்சு. இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் தான் பார்க்க போகிறோம் 2018 மார்ச்லேருந்து. இன் டேர்ம்ஸ் ஆஃப் க்ரோஸ், ரெவென்யூ அசான் மார்ச் 2018 பார்த்தீங்கன்னா 12,746, அசான் மார்ச் 2019 18,487, அசான் மார்ச் 2020 26,375. ஃபினான்சிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அசான் மார்ச் 2018 3,935, அசான் மார்ச் 2019 6,310, அசான் மார்ச் 2020 7,609. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அசான் மார்ச் 2018 2,496, அசான் மார்ச் 2019 3,995, அசான் மார்ச் 2020 5,264. EPS as on March 2018 43.19, as on March 2019 69.12, as on March 2020 87.48. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் டிசம்பர் 2019 பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் as on டிசம்பர் 2019 56.15, மார்ச் 2020 56.20, ஜூன் 2020 56.20, செப்டம்பர் 2020 56.12. FII டிசம்பர் 2019 22.22, மார்ச் 2020 21.16, ஜூன் 2020 21.24, செப்டம்பர் 2020 21.31. DII அசான் டிசம்பர் 2019 10.46, மார்ச் 2020 10.89, ஜூன் 2020 10.11, செப்டம்பர் 2020 10.70. ஃப்ரெண்ட்ஸ், டிவிடெண்ட் ஹிஸ்ட்ரி லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டிவிடெண்ட் வந்து டேட்டோட நான் சொல்கிறேன். டிவிடெண்ட் டேட் அசான் 9/7/2015 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டைப் ஃபைனல், பர்சன்டேஜ் 180. 16 மார்ச் 2016 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டைப் இன்ட்ரிம், பர்சன்டேஜ் 180. 14th ஜூலை 2016 டிவிடெண்ட் டைப் ஃபைனல், பர்சன்டேஜ் 70. 6th ஜூலை 2017 டிவிடெண்ட் டைப் ஃபைனல், பர்சன்டேஜ் 180. டிவிடெண்ட் டேட் 5 ஜூலை 2018 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டைப் ஃபைனல், பர்சன்டேஜ் 200. அதே இது 11th ஜூலை 2019 பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் டைப் ஃபைனல், பர்சன்டேஜ் 300. 3/3/2020 டிவிடெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா இன்ட்ரிம், பர்சன்டேஜ் 500. கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயரில் நல்ல ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தை தான் காமிச்சிருக்காங்க. சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 42.44%. அதே மாதிரி நெட் கேஷ் ஃப்ளோ அப்புறம் கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வித் இன்க்ரீசிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா க்ரோத்தில் இருக்குது. ஆனுவல் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கம்பெனி வித் 0 ப்ரொமோட்டர் பிளட்ஜ். எஃபெக்டிவாக இவங்க கேபிட்டலை நல்லா வந்து ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் ROCE வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்ரி குவார்ட்டரில் லாஸ்ட் 2 குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் இருக்குது. FII/FPI ஒரு இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டிங்கை. ஸ்டாக் வந்து அது புக் வேல்யூவில் 7.97 டைம்ஸ் வந்து ட்ரேடிங்கில் இருக்குது. கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை டெப்த் இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து அவங்க ஷேர் ஹோல்டிங்கை கம்மி பண்ணிகிட்டே வராங்க. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா டிக்ளைன்லேயே இருக்குது.
with falling profit margin. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் கம்பெனியோட ஷேர்ஸ் பற்றி பார்த்தோம். இது எங்களோட கருத்து தான். நம்ம எப்பயுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது சூஸ் பண்ணுறோன்னா நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நமக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லாங் டேர்மில் நமக்கு அது ரொம்ப நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க வேண்டியதாக இருக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் கம்பெனி பற்றி மேனேஜ்மெண்ட், அவங்க என்ன கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்ன, அவங்க ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது, கம்பெனியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன எல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழ் போல் வளர்வோம்.